200க்குள்ள கண்டிப்பாக கிடையாது. இது 1800 அதுக்கு மேலே 800லேருந்து 2000க்குள்ளேயே வந்துச்சு. ஸோ நீங்கள்லாம் நினைக்கலாம் பேக்கிங்கில் செம்ம ப்ராஃபிட் பார்க்குறாங்க, அதனால தான் ஆளுக்கு பேக் பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, களத்தில் இறங்குனவனுக்கு தான் தெரியும் வேதனை என்னன்ட்டு. அதே மாதிரி பேக்கிங் இஸ் தெரப்பிங்க, அதனால தான் நிறைய பேர் அது பேக்கிங் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா பில்லு 2 பில்லு, ஒன்று வந்து என்னோடது, இன்னொன்று வந்து எங்கள் டேடி பேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த பில்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்த பொருள்லாம் அழகாக அசம்பிள் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், பிகாஸ் நம்மளுக்கு பேக் பண்ண டேபிள் தேவை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ரௌனி பண்ண போகிறோம். முன்னாடிலாம் ஐ யூஸ் டு டூ எக்லெஸ் ப்ரௌனி. ஸோ அவ்வளோ நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், ஏன்னா எக்லெஸ் ப்ரௌனி வந்து எனக்கு ரேட் அதிகமாகும். ஸோ நான் இதை போய்ட்டு ஒருத்தருக்கா போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல, இது வந்து இதனால் இப்படி ஆகுது, இதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை இது சரிப்பட்டு வராது, எக்லெஸ் வெர்ஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எக் பேஸ் ப்ரௌனியை வந்து கற்றுக்கிட்டு அதை இறங்கிட்டேன். ஸோ நான் பண்ண தப்பு என்னென்னா 24 பீஸ் ப்ரௌனி போட்டுட்டேன். 4 kg பேட்டர் பண்ணி 24 பீஸ் ப்ரௌனி போட்டேன். பட் ஆனால் அது ப்ரௌனி ஓடவே இல்லைங்க. சரி இப்போ நம்ம கப் கேக் வரலாமா? கப் கேக்குக்கும் அதே வெனிலா கப் கேக் அண்ட் சாக்லேட் கப் கேக் போட்டுட்டேன். ரெண்டுத்துக்குமே பேட்டர் வந்து ப்ரீவியஸ் டேவே பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ண வச்சுட்டேன். ஸோ கப் கேக் எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அவரும் என்னை டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. என்னன்ற கதையை நான் சொல்கிறேன். அப்போ என்னதாம்மா உன் ஸ்டாலில் போச்சுன்னு கேட்டிங்கன்னா இருங்க நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ கப் கேக்குக்குமே நான் போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க ஃப்ராஸ்டிங் எல்லாமே டே பிஃபோர் கனாஷ், அப்புறமா வந்து ரஷ்யன் பட்டர் க்ரீம் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் கேக்கு. இவருக்கு வந்து நான் ட்ரீம் கேக் பண்ணுவேன்ல, அப்போ நான் வரேன். இவர் தான் நல்லாவே போனார் ஸ்டாலில். நெக்ஸ்ட்டு சீஸ் கேக். ஆக்சுவலி இன்னைக்கு ஃபுல்லாகவே அட்டம்ஸ் தான் தெரியுமா. ட்ரீம் கேக், சீஸ் கேக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். பரவாயில்ல, லைஃப் வந்து ஒரே குட்டியில் உட்காரக்கூடாது, எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்றதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். சீஸ் கேக்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். பட் இதில் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நான் தெரியுமா பண்ணேன், பாதி சாக்லேட் பாதி வெனிலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். கொஞ்சம் கூட பயமே இல்லை. என்ன நீ பண்ணுவ, நீங்கள் நினைக்கலாம் இது ஃப்ளாப் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்ட்டு. ஃப்ளாப் ஆச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்காந்துருவேன். நான் அப்படி ஒரு கேரக்டர் தான். ஃபீல் பண்ணுவேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இந்த சில்வர் ஃபாயில் பேப்பர் வாங்கும் போது அழுத, என்னடா அது இவ்வளோ ரேட்டாக இருக்குது, எப்படா யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். போன டிசம்பரோ எதுக்கோ நான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் அது யூஸ் ஆச்சு. பரவாயில்ல, எப்பயாச்சும் யூஸ் ஆச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஓகே? இப்போ வந்து வெனிலா கப் கேக் அண்ட் சாக்லேட் கப் கேக் 2 கப் கேக்கும் போட்டாச்சா. இப்போ இவர் வந்து பேக் பண்ண அனுப்பிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு கேம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த நான் மினி கப் கேக் பண்ணேன். என்ன கேம்னா, இந்த கம்ப்யூட்டரில் ஒரு கேம் இருக்கும்ல, பர்பிள் பேலஸ்ன்ட்டு. அதில் வந்துட்டு ஒரு இமேஜ் ஒரு நம்பர் பின்னாடி இன்னொரு இமேஜ் இருக்கும், இன்னொரு நம்பர் பின்னாடி இன்னொரு இமேஜ் இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து நம்ம கரெக்டாக அசியூம் பண்ணுறது. அந்த கேம் வின் பண்ணால் அந்த கப் கேக் தரலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரீம் கேக்குள்ளே வந்துட்டோமா. ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட கப் கேக் எதுக்குமே நான் வந்துட்டு விப்பிங் க்ரீம் அப்படின்ற ஒரு டேர்மே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே நான் பண்ணுற க்ரீம் தான். அதே நான் நீ பண்ணுற க்ரீம் தானே கேட்குறீங்க. பிகாஸ் எனக்கு விப்பிங் க்ரீமில் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி விப்பிங் க்ரீம் செய்கிறாங்கன்றதே எனக்கு கொஞ்சம் தெரியாது. ஸோ பட்டர் க்ரீம் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நானே பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டாலில் இது ஒன்று தாங்க நல்லாவே போச்சு. நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண, ஒரு வேளை இதுக்கே வந்து காசு அதிகமாக வச்சுருக்கலாமோ. நாளைக்கு விற்றது ஒரு 69 rupees அந்த மாதிரி விற்றேன். பட் நான் உருப்படியாக எந்த வேலை பண்ணல, எல்லாத்துலேயும் உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்க மாட்டேன். இதில் என்ன வேலை பண்ணல அப்படின்னா, ட்ரீம் கேக்கை கட் பண்ணும்போது, அதாவது சாப்பிடும்போது அந்த மேலே உடையும்ல, அதை நான் வீடியோவே எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரௌனி சொன்னல, 24 பீஸ் ப்ரௌனி போட்டேன். அவ்வளோ மீதி இருந்துச்சு. அண்ட் கப் கேக் ஃப்ராஸ்டிங், திஸ் இஸ் லிட்ரலி அ தெரப்பி ஃபார் மீ. நான் எவ்ரி டைம் வந்து நான் சோகமாக இருக்கும்போது ஐ யூஸ் டு டூ கப் கேக் ஃப்ராஸ்டிங். சும்மாவே க்ரீம் வச்சுட்டு எதுக்காவது ஒன்று ஃப்ராஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அது பண்ணும்போது. பிகாஸ் த டிசைன் கம்ஸ் குட், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி சாக்லேட் அண்ட் வெனிலா கப் கேக் ரெண்டுத்துக்குமே நம்ம ஃப்ராஸ்டிங் முடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன சோதனைனா, இந்த டின் வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் சைடில் ஒரு இது மாதிரி இருக்கும், அது ரிமூவ் பண்ணிட்டா கீழே இருக்கிறது வரும். எனக்கு வரல, என்னன்னே தெரியல, திடீர்னு டின் கை விட்டுடுச்சு என்ன. அப்புறமா சரி பீஸ் போட்டு எடுத்துக்கலான்னு அது உரமாக வச்சுட்டு ட்ரீம் கேக்குக்கு வந்து மேலே அந்த கொக்கோ பவுடர்லாம் கொடுத்தேன். கொக்கோ பவுடர் வேலை என்னன்னு தெரியாமல் கொடுத்தேன். லாஸ்ட் வீக் தான் கண்டுபிடிச்சேன். கொக்கோ பவுடர் 1 கிராமே ₹1. அப்போ 250 grams கொக்கோ பவுடர் இஸ் ஈக்குவல் டு 250 rupees. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஸ்டால். நல்லா இருக்குல்ல, எல்லாத்தையும் வச்சு பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாளைக்கு என்னென்னா எடுத்துகிட்டு போகணுன்றத ஞாபகமாக வச்சுட்டு எல்லாத்தையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணேன். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நினைக்கல ஒரு 4 hours ஒர்க் இருக்கணும். நோ, லிட்ரலி
இட் டுக் மீ 13 ஹார்ஸ் ஆஃப் ஒர்க். 13 ஹார்ஸ் தான் நான் நின்றுட்டு இவ்வளோத்தையும் பண்ணேன். ஏன் பண்ணீங்கன்னு கேட்டால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 2 டிஷ் வந்து நியூவாக பண்ணேன். ஸோ 2 டிஷ்ஷுமே நான் நியூவாக கற்றுக்கணும். இட் டேக்ஸ் மீ நான் எப்போ தெரியுமா தூங்கினேன்? பார்க்குறீங்களா 2:10 அப்போ தான் நான் தூங்கினேன். அவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜி கொடுத்தது எல்லாமே காட் தான். அண்ட் மார்னிங் பார்க்கும்போது எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கக்கூடாது சொல்லிட்டு அந்த ரூமே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் சூப்பராக நம்மளோட பிளஸட் பேஜஸ் ட்ராவலிங் டு WCC அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு போயிட்டேன். ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா அந்த ஸ்டாலுக்கு. பிகாஸ் அவள் வந்து இந்த கேம்லாம் நான் சொல்லிட்டேன், எனக்கு டைம் இருக்காது, அதில் நீயே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அவளோட ஆர்ட் ஒர்க்கை காமிக்கிறேன். ஓகேங்களா, அந்த ஆர்டிஸ்ட்டையும் நான் காமிக்கிறேன். தோ இவங்க தான் அந்த ஆர்டிஸ்ட் மேலே இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவங்க ஆர்ட். நீங்கள் நினைக்கலாம் அது பிரிண்ட்டுன்னு, இல்லை அது அவளே பண்ணான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.